எண்ணங்கள் என்றால் என்ன? அவருடைய எண்ணங்களை நம்மை குறித்து, அவருடைய எண்ணங்களை நமக்கு வார்த்தையின் வடிவிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை பாருங்க ஒரு தரிசனத்தை உருவாக்குகிறது. அந்த தரிசனம் நம்முடைய நல் வாழ்வை உருவாக்குகிறதா இருக்கிறது. இப்படி சொல்லலாம், வார்த்தைக்குள்ளே நாம் இழந்து போன எல்லா விதமான நல் வாழ்வும் அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க இழந்து போன அனைத்தையும் ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுப்பதற்கு, வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு, கர்த்தருடைய விருப்பங்களை, அவருடைய திட்டங்களை இந்த பூலோகத்திலே நாம் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் வைத்திருக்கிற ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு ஏது கர்த்தருடைய வார்த்தை, வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை மட்டுமே. பாருங்கள், அதற்கு ஆதாரமாக நாம் இப்போது ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். பாருங்க, இங்க போடப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனம். பாருங்க, தீர்க்க தரிசிகளை நாடி இன்றைக்கு உலகமே பாருங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்மை குறித்து ஒரு தீர்க்கதரிசி நல்ல விதமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட மாட்டாரா? பிள்ளைகளை குறித்து ஒரு நல்ல விதமாக பாருங்க எதிர்காலத்தை குறித்து நாம் விரும்புகிற தீர்க்க தரிசனத்தை உரைத்து விட மாட்டார்களா என்று மக்கள் தீர்க்க தரிசிகளை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஞானியாகிய சாலமோன் இங்கே சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்படி என்றால் என்ன? தீர்க்க தரிசனம் இங்கே தவறுதலாக போடப்பட்டிருக்கிறது. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போ தரிசனம் இருந்தா வாழ்க்கையிலே ஜனங்கள் சீர்படுவார்கள், நல்வாழ்க்கை வாழ்வார்கள், வெற்றிகரமான வாழ்க்கையை பாருங்க அவர்களுக்கு சாத்தியமாகிறது. அப்படி என்றுதான் அர்த்தம். பாருங்க, இந்த தரிசனம் பாருங்க, இதுக்கு அந்த ஹீப்ரு, அந்த எபிரேய பதங்களிலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ். கர்த்தருடைய எண்ணங்களின் வடிவுதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்துல எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய மனதிலே ஒரு படமாக, தரிசனமாக உருவேற்படுகிறது. 3 யோவான் புஸ்தகம் 2ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கும், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்ப ஆத்துமா ஏன் வாழ வேண்டும் என்று அங்கே யோவான் எழுதியிருக்கிறார். வாழ்க்கைக்கும் ஆத்மாவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. மனது, இந்த மனதிலே பாருங்க பிக்சர் எங்க படம் பிடிக்கப்படுகிறது பாருங்க, இந்த மனதுதான் கேப்சர் பண்ணுகிறது பாருங்க. இந்த மனதிலே கர்த்தருடைய வார்த்தைகளால் நிரப்பப்படும் போது, கர்த்தருடைய வார்த்தையால் ஆத்துமா செழிப்படையும் போது பாருங்கள் அங்கே ஒரு படம், தீர்க்க தரிசனம் உருவாகிறது. உங்களை குறித்த கர்த்தர் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவருடைய திட்டங்கள் உங்களுடைய மனதிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. உங்களுடைய சீர்கேடான வாழ்க்கை, சீர்குலைந்து கிடக்கிற உங்களுடைய சரீர பிரகாரமான ஆவிக்குரிய கையின் பிரயாசத்திற்கு அடுத்த, படிப்பிற்கு அடுத்த, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு அடுத்த எல்லா காரியங்களும் அங்கே சீர்படுகிறது. கர்த்தர் சீர்படுத்துகிறவராயிருக்கிறார், மறு சீரமைக்கிறார், மறுபடியுமாக துளிர் விட்டு தளிர்க்க செய்யும்படி செய்கிறார். அருமையானவர்களே, இப்பொழுது இந்த தரிசனத்தை எவ்வாறு நம்முடைய மனதிலே பாருங்கள் ஒவ்வொன்றாக நாம் சேகரிப்பது? அருமையானவர்களே, இந்த தரிசனம் எவ்வாறு நம்முடைய மனதிலே உண்டாகிறது? ஒரு சம்பவத்தோடு நாம் பார்ப்போம் என்றால் பாருங்க, இன்னும் அதிகமாக நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவாகும். ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை மையமாக கொண்டே பாருங்க வேதத்திலே பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 138ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை, எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தை மட்டும்தாங்க இந்த உலகத்தையே தாங்குற அச்சாணியா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் உருவாக்குகிற சக்தி உடையதா இருக்கிறது. அதனாலதான் ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பதாக தம்மை பார்த்தே பேசினார், நமது சாயலின் படியாகவும் நமது ரூபத்தின் படியாகவும் ஒரு மனுஷனை உருவாக்குவோமாக என்று சொல்லி ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று ஆதியாமத்தின் புஸ்தகத்திலே
பாருங்க. அப்ப அவருடைய சாயல் என்ன? வார்த்தையின் சாயல். இந்த வார்த்தை உள்ளே வரும்போது இந்த வார்த்தை பாருங்க நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறதா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1ஆம் வசனம். 1 சாமுவேல் 3:1. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தால் அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இங்கே போடப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. அப்படி என்றால் என்ன? கர்த்தருடைய வசனமே அங்க இல்ல, வார்த்தையே இல்ல. பாருங்க, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக பாருங்க ஏலி இருந்தார். அவருக்கு ஓப்பினி பினேகாஸ் என்று 2 மகன்கள் இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டு அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை அந்த ஏலியின் நாட்களிலே அபூர்வமா இருந்தது, கேட்கப்படவே இல்லை, வசனமே இல்ல, வார்த்தையே இல்ல. அருமையானவர்களே, அங்கே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளின் மத்தியிலே கர்த்தர் பாருங்க சாமுவேலை அங்கே எழுப்புகிறார். சாமுவேலை எழுப்பி இங்கே போடப்பட்டிருக்கோம். இதற்கு முன்பதாக அந்த நியாயாதிபதிகள் பாருங்க 12 நியாயாதிபதிகள், ஒரு பெண் நியாயாதிபதி தெபொராள், எல்லாரையும் சேர்த்து பாருங்க 13 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து 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 வருகிறார்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்தான். கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று யாருமே கேட்கல. பாருங்க, அங்க சிம்சோன் இருப்பாரு. சிம்சோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பாருங்க உலக பிரகாரமான ஒரு மாம்சீக இச்சையின்படி விழுந்து கர்த்தருடைய வார்த்தையை அவமாக்கி போடுகிறார். இப்படிதான் அப்படியே நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு ஆண்டவர். இங்க அதனாலதான் போடப்பட்டிருக்கிறது வசனமே இல்லாம போயிட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சாமுவேல் தீர்க்கதரிசியை பாருங்க, அப்பதான் ஒரு சின்ன பிள்ளையா வளர்ந்து எழும்பி வராரு. அங்கே போடப்பட்டிருக்குது பாருங்க, வசனமே இல்லாம இருந்துச்சா. இதனால என்ன பிரச்சனை? வசனம் இல்லைன்னா என்ன நடக்குது? வசனத்திற்கும் இந்த நம்முடைய நல்வாழ்விற்கும் பாருங்க நெருங்கிய தொடர்பு உண்டு என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வசனம் இல்ல அப்படின்னா என்ன நடக்குது பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க ஒரு சம்பவம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. வசனம் இல்லை, வார்த்தை இல்லை என்றால் இங்கே எப்படி இருக்கும் பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 22ஆம் வசனம் வரைக்கும். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பாருங்க, இதை நாம் ஒரு சம்பவமாக அப்படியே தொடர்ச்சியாக நான் சொல்லிவிடுகிறேன், வாசித்தோம் என்றால் நேரம் போதாது. இங்க இஸ்ரவேல் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் இருக்கிறாங்க. அங்க பெலிஸ்தேர் இவங்க மேல போர் தொடுத்து வர்றாங்க. போர் தொடுத்து வரும்போது தேவனுடைய பெட்டி அங்க பிடிக்கப்படுது. எல்லாரும் பாருங்க பெலிஸ்தியர் மேற்கொள்கிறார்கள், இஸ்ரவேலரும் முறிந்து விழுகிறார்கள். பாருங்க, ஜெயம் இஸ்ரவேலருக்கு இல்ல. இங்க அப்படியே தொடர்ந்து தோல்வியாவே இருக்குது. அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கு இந்த பெட்டி பிடிக்கப்பட்டு போனது. அது மாத்திரமல்ல, இங்க அந்த ஏலியனுடைய 2 மகன்கள் ஓப்பினி பினேகாஸ் எல்லாரும் செத்து போயிடுறாங்க. பாருங்க, 3 பேரும் செத்து போயிடுறாங்க. இதுல ஒரு சம்பவத்திற்காக தான் நாம் இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். 19ஆம் வசனத்துல இங்க போடப்பட்டிருக்கும், பினேகாசின் மனைவியாகிய அவள் மருமகள் நிறைமாத கர்ப்பிணியா இருந்தால் அவள் தேவனுடைய பெட்டி பிடி மாமனம் தன் போது அவள் கற்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். 21ஆம் வசனம், தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இகோபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலரை விட்டு விலகி போயிற்று என்றாள். அருமையானவர்களே, இங்க ஒரு துயரமான சம்பவம் பாருங்க. இங்க பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும். இந்த பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிபட்டு போன அந்த சூழ்நிலையில அந்த ஏலியனுடைய மருமகள் பாருங்க குழந்தையை பிரசவிக்கிறாள். அங்க ஏலி இறந்து போயிறாரு. அவருடைய மகன்கள் 2 மகன்களும் இந்த யுத்தத்துல செத்துறாங்க. அருமையானவர்களே, இங்க அந்த அம்மா இந்த பினேகாசனுடைய மனைவி ஒரு வார்த்தையை சொல்றா பாருங்க, மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. தேவனுடைய பெட்டிக்கும் மகிமைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? தேவனுடைய பெட்டிக்குள்ளே கர்த்தருடைய கைவிரலால் எழுதப்பட்ட அந்த கற்பனைகள், உடன்படிக்கை பெட்டிக்குள்ள பாருங்க, அந்த கற்பனைகள் இருந்த அந்த கற்பனைகள் தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை பாருங்க அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த பெட்டி பிடிபட்டு இஸ்ரவேல் இந்த பெலிஸ்தேருடைய கையிலே போனதுனாலே அந்த அம்மா அங்க சொல்றா, மகிமையே போயிருச்சு.
மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டுன்னு சொல்லி அவருடைய குமாரனுக்கு பாருங்க இக்கபோத் அப்படின்னு பேர் வைக்கிறான். அருமையானவர்களே, இங்க ஒரு பெரிய சம்பவம் பாருங்க. இந்த கர்த்தருடைய பெட்டிய பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. ஆனா இந்த ஜனங்கள் பாருங்க வார்த்தையை விட்டு விட்டார்கள், வசனத்தை விட்டு விட்டார்கள். அதற்கு பதிலாக ஏதேதோ சம்பவத்தை ஏதேதோ காரியத்தெல்லாம் செய்து கொண்டிருக்காங்க. வார்த்தை இல்லாத இருந்த காரணத்தினாலே அங்கே போடப்பட்டிருக்கிறது பெட்டி, தேவனுடைய பெட்டி பிடிபட்டது மாத்திரமல்ல, இஸ்ரவேலை விட்டு மகிமை, தேவனுடைய மகிமை அப்படியே கடந்து போயிருச்சான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்கே போடப்பட்டிருக்கிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனமானார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தர் பாருங்க வெற்றிய அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஒரு மனுஷன் மூலமா எப்படியே கொண்டு வந்து கொடுக்கிறவர் அல்ல, அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி கொடுக்கிறவர் அல்ல. அருமையானவர்களே, வெற்றி இந்த இஸ்ரவேலருக்கு எதற்குள்ள இருந்து வருகிறது என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. வார்த்தையினாலே சாமுவேலுக்கு வார்த்தையை வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தை எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையை மறுபடியும் கொண்டு வந்தது, தேவனுடைய பெட்டியை மறுபடியும் கொண்டு வந்தது. அருமையானவர்களே, வார்த்தை ஒருபோதும் தோற்று போக விடுவதில்லை. வார்த்தை பாருங்க, வார்த்தைக்குள்ள மட்டும்தான் வெற்றி இருக்கிறது, வார்த்தைக்குள்ள மட்டும்தான் வாழ்க்கையே இருக்குது பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. இப்ப தேவனுடைய பெட்டியை புடிச்சிட்டு போயிட்டாங்க. புடிச்சிட்டு போய் அங்க போய் பாருங்க, இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் அறிந்தது. இந்த பெலிஸ்திய கோயில் தாகோன், அந்த கோயிலுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அவனுடைய சாமியெல்லாம் பாருங்க, அந்த தாகோன் முதல்ல முகங்குப்புற விழுகுது, அதுக்கப்புறம் தனித்தனியா பாட்டா கலண்டு சுக்குநூறா உடைஞ்சு போயிருது. அருமையானவர்களே, சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்த மாத்திரத்திலே, வெளிப்பட்ட மாத்திரத்திலே 7ஆம் வசனத்திலிருந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை நாம் இதை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு கர்த்தர் சாமுவேலை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்க வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறு மொழி அருளி செய்தார். வார்த்தை வந்த மாத்திரத்துல பாருங்க, கர்த்தர் நேரடியாக இங்கே சாமுவேலோடு பேசுகிறார் பாருங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அருமையானவர்களே, ஒரே ஒரு வித்தியாசம், அங்க வார்த்தையை பிடிக்காம இருந்தாங்க, பெலிஸ்தியர் அங்கே பாருங்க மேற்கொண்டார்கள். இஸ்ரவேலரோ பெலிஸ்தியருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அடுத்த அதிகாரத்திலே இங்க போடப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வந்த மாத்திரத்திலே கர்த்தர் பாருங்க இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யாத்திராமம் 14:14 எழுதப்பட்டிருக்கும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எப்பொழுது நீங்கள் சும்மா இருப்பீர்கள்? வார்த்தையை மனதிலே இரவும் பகலும் ஏற்றி அதை தியானித்துக் கொண்டிருக்கும் போது நீங்க போய் பிசாசுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வேண்டியதில்லை, சூழ்நிலைகளுக்கு விரோதமா எதிர்த்து நிற்க வேண்டியதில்லை, சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் மனம் அடைந்து கலக்கம் அடைந்து போக வேண்டியதில்லை. ஏன்? உங்கள் சார்பிலே, உங்களுக்காக, உங்கள் பட்சத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, இதைத்தான் இங்கே பாருங்க இந்த சம்பவத்தில பார்க்கிறோம். பெலிஸ்தரை பாருங்க ஒண்ணு இல்லாம கலங்கடிக்கப்பட்டு பட்டு விழுந்தார்கள். அவ்வளவுதான், துவம்சம் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். பாருங்க இங்கே போடப்பட்டிருக்கோம் 12ஆம் வசனத்திலே, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். அருமையானவர்களே, அங்க ஏலியனுடைய மருமக ஒரு பேர் வச்சா அவளுடைய குழந்தைக்கு இக்கபோத். தேவனுடைய பெட்டி பிடிபட்டது, மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. இங்க சாமுவேல் ஒரு பெரிய பேர் வைக்கிறாரு கர்த்தருக்கு. அருமையானவர்களே, இம்மட்டும் உதவி செய்தார் எபனேசர். பாருங்க, எபனேசர் பாருங்க பேர் வச்சது மாத்திரம் இல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க. இம்மட்டும் உதவி செய்தார். இந்த உதவி எங்க இருந்து வந்தது? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருந்து வந்தது. நீங்க கூட
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாமே இழந்து போயிட்டேன். அந்த அம்மா பாருங்க, அந்த பிணைகாசின் மனைவி ஏலியனுடைய மருமக அவருடைய கணவனை இழந்து போனால், மாமனாரை இழந்து போனால், குடும்பத்தையே இழந்து போனால், நிற்கதியற்ற நிலைமையில இருந்தால், ஆனா அந்த அம்மாவுக்கு ஒண்ணு தெரிஞ்சு, வார்த்தை போயிருச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள். இந்த தரிசனத்தை உருவாக்குகிறது எது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை வந்த மாத்திரத்திலே இங்க இஸ்ரவேலர் பாருங்க ஜெயம் கொண்டார்கள், மேற்கொண்டார்கள். அருமையானவர்களே, இந்த வார்த்தை தான் அவர்களுக்கு பெலிஸ்தரின் கையிலிருந்து விடுவித்தது, வெற்றி பெற செய்தது. இங்க ஒரு அதிகாரத்துக்குள்ளே இங்க பேரே மாறி போயிடுச்சு. இப்ப மகிமை இஸ்ரவேலுக்கு உள்ளே வந்து விட்டது. ஏன்? தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலுக்குள்ளே வந்து விட்டது, மகிமை அதோடு கூட வந்து விட்டது. இதற்கெல்லாம் அச்சாணி ஆதாரம் எது? கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை வந்தால் நம்முடைய வாழ்க்கை பாருங்க தலைகீழாக மாறிவிடும். காரியம் மாறுதலாய் முடிந்தது. நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களுடைய காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அருமையானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தையை எழுதி வேதாகமம் என்ற பாருங்க ஒரு வடிவிலே கர்த்தர் நமது மடியிலே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை இரவும் பகலும் சங்கீதத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் பாருங்க 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல இந்த வார்த்தையினாலே மனதை நிரப்பும் போது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வார்த்தை நமக்கு படத்தை உருவாக்குகிறது. அந்த ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் பாருங்க ஒவ்வொன்றையும் அவருடைய மனதிலே இருந்த எண்ணத்தின்படியே சிருஷ்டித்தார். அவருடைய மனதில் இருந்த எண்ணங்கள் தான் நாம் இன்றைக்கு காண்கிற இந்த உலகமும் இந்த அழகு நிறைந்த இந்த பாருங்க அருமையான இந்த சிருஷ்டிப்பும் மனுஷ இனங்களும் பாருங்க அவருடைய கற்பனை, அவருடைய மனதில் இருந்த எண்ணங்கள். இந்த நல்ல எண்ணங்களால், ஒளிமயமான வாழ்வுக்கேற்ற எண்ணங்களால், நன்மைக்கேற்ற எண்ணங்களால், சுகத்திற்கேற்ற எண்ணங்களால், ஆசீர்வாதத்திற்கேற்ற எண்ணங்களால், கையின் பிரயாசத்திலே செழிப்புக்கேற்ற எண்ணங்களால், மறு சீரமைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கை தேர்ந்து வர வைக்கக்கூடிய எண்ணங்களால் மனதை நிரப்ப வேண்டும். அதனாலதான் மூனியவான் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய ஆத்மா வாழ்கிறது போல ஆத்மா எப்படி வாழும்? ஆத்மாவிலே இந்த நல்ல எண்ணங்களால் நிறையப்பட்ட இந்த வேத வார்த்தைகளை எடுத்து 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 நிரப்பும் போது தோற்று போய் கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறும். சீர்கேடான உங்களுடைய வாழ்க்கை சீர்படும். மறு சீரமைக்கக்கூடிய இந்த வல்லமை இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது பாருங்க. அருமையானவர்களை, இன்னும் ஒரு வேத சம்பவத்தை நாம் பார்ப்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வசனம் வரை. இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததை பாருங்கள். ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை பாருங்க ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்து 12ஆம் அதிகாரத்திலே பாருங்கள் அவருக்கு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் இனத்தை, உன் தேசத்தை, உன் சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா, நான் உன்னைய பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. பாருங்க, அது மாத்திரம் இல்ல, இந்த பூமியில இருக்கிற எல்லா வம்சமும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆனா அவருக்கோ பிள்ளை இல்ல. அருமையானவர்களே, அவரை அழைக்கும் போது பாருங்க ஒரு பிள்ளை கூட இல்லாத நிலைமை. இன்றைக்கும் அவருடைய இந்த 15ஆம் அதிகாரம் வர வரைக்கும் பாருங்க அவருக்கு பிள்ளையே இல்லாத நிலைமை. இந்த வார்த்தை பாருங்க எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு படத்தை உருவாக்கியது, எப்படி ஒரு பிள்ளையை கொண்டு வந்தது. கர்த்தரே இவருக்கு பாருங்க ஒரு தரிசனத்தை வார்த்தையின் மூலமாக ஒரு படத்தை இங்கே விளக்குகிறார் பாருங்க. 2ஆம் வசனத்திலிருந்து, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அவர் சொன்னாரு, ஆண்டவரே எனக்கு வயசாயிட்டே போகுது, என் வீட்டுல இருக்கிற இந்த இளையசரை நான் தத்து பிள்ளைய அந்த பிள்ளைய நான் தத்து எடுத்துக்கிறட்டுமா? அவனை நான் எனக்காக நான் தெரிந்து கொள்ளட்டுமா? ஆண்டவர் சொன்னாரு, இல்ல. 4ஆவது வசனத்தை சொல்வாரு, இவன் அல்ல, உன் கற்பப்பரப்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான். எப்படி இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் புரிய வச்சார் பாருங்க. ஆண்டவரை போல நமக்கு பாருங்க அருமையாக படங்களை விளக்குவது மாத்திரமல்ல, அவருடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிறவர் பாருங்க. அவ ஏதோ ஒரு மறைவிடத்துல ஒளிப்படத்துல நம்மை குறித்த திட்டங்களை அவர் மறைத்து வைத்துக் கொண்டு அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நடத்துகிறவர் அல்லங்க. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த ஆபிரகாமுக்கு எப்படி படிச்சுப்பிக்கிறார் பாருங்க. அவர் 5ஆம் வசனத்துல, அவர் அவனை வெளியே அழைத்து, நீர் வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்னை என்று சொல்லி
பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று சொன்னார். ஒரு பிள்ளை கூட இல்ல ஆபிரகாமுக்கு. அருமையானவர்களே, ஒரு பிள்ளை கூட இல்லாத நிலைமையில கர்த்தர் இவனுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனம் இருக்கிற இடத்திலே ஜனங்கள் சீர்படுவார்கள். நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கு, தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். அதற்கு எதிர்ப்பதம் என்ன? தரிசனம் இருந்தா சீர்படும், வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்க்கை பாருங்க முன்னேறும். வெளியே ஆபிரகாம் அந்த கூடாரத்துக்குள்ளேயே இருக்காத, இருக்கிற இடத்துலயே இருக்காத, இருக்கிற சூழ்நிலையே பார்க்காத, செத்து போன கர்ப்பத்தை பார்க்காத, உன்னுடைய சரீரம் செத்து போனதை பாராதே, இருக்கிற சூழ்நிலையை பாராதே என்று அவரை அழைத்து கொண்டு வந்து வானத்துல உயரத்தை பாரு, கீழே தரையிலே குனிஞ்சிட்டு இருக்காத, உன்னுடைய வாழ்க்கை குனிஞ்சுகிட்டே இருக்கிற தலையிலே புழுதியிலே கிடக்கிற வாழ்க்கை இல்ல, உன்னுடைய வாழ்க்கையை நான் வானலாவிய அளவிற்கு உயர்த்த போகிறேன் என்று சொல்லி உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும்? ஆபிரகாமே, நீ ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டுட்டு இருக்க, ஆனா என்னுடைய மனதிலே உன்னுடைய பாருங்க இந்த அந்த அவருடைய வம்சங்கள், அவனுடைய சந்ததியை குறித்த திட்டம் நீ நினைக்கிற ஒண்ணுன்னு நான் வச்சிருக்கிறேன் கோடிக்கணக்கான, என்னவே முடியாது. கடற்கரை மணலத்தனையாக என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய கற்பனைகளும் இருக்கிறது என்று அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் பாருங்க அவருக்கு படிச்சு கொடுத்தாரு. வெளியே அழைச்சாரு, கூடாரத்தை விட்டு வெளியே வாப்பா, வானத்தை அண்ணாந்து பாரு. வானத்தை அண்ணாந்து பார்த்தார், நட்சத்திரங்களை எண்ணு. அருமையானவர்களே, இத்தனை வருஷம் ஆயிருச்சு, ஒரு சயின்டிஸ்ட் கூட இந்த வானத்துல இத்தனை நட்சத்திரம் தான் இருக்குன்னு எண்ணி ஒரு சயின்டிஸ்ட் கூட ஒரு முடிவான ஒரு எண்ணிக்கையை பாருங்க அறிக்கையை கொடுத்ததே இல்லை, கொடுக்கவும் முடியாது. ஏனென்றால் அது கர்த்தருடைய எண்ணங்கள், அவருடைய எண்ணங்கள். அத ஒரு மனுஷனால எண்ணி விட முடியாது. பாருங்க அருமையானவர்களே, ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து இந்த வானத்துல இருக்க நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்தாரு. எப்படி பார்த்தாரு? அந்த கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமினுடைய மனதை நிரப்பியது. வானத்தை அந்த பார், இவனமாய் உன் சந்ததி இருக்கும், இவனமாய் உன் சந்ததி இருக்கும் என்ற வார்த்தை ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை உருவாக்கினது. 100 வயது சென்ற ஆபிரகாமும் சாராலும் அன்றைக்கு பாருங்க அழகான குழந்தையை ஈசாக்கை பெற்றெடுத்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அது மாத்திரம் இல்லைங்க, ஆபிரகாமின் மூலமாக இன்றைக்கு கோடிக்கணக்கான லட்சோப லட்ச மக்கள் கர்த்தருடைய எண்ணங்களும் திட்டங்களும் தீர்மானங்களும் அவருடைய எண்ணங்கள் பாருங்க இன்றைக்கு நிறைவேறுதலா இருக்கிறது. அருமையானவர்களே, அன்றைக்கு கல்வாரி சிலுவை வருவதற்கு முன்பதாகவே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே வார்த்தை இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கும் என்றால், ஆபிரகாமுக்கு அந்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி ஜாதிகளுக்கு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றி இருக்க முடியும் என்றால், கல்வாரி சிலுவையிலே நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி, இது பாருங்க எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை நமக்கு உயிராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு மனுஷன் செத்து போனாதான் அந்த உயிருக்கு உயிர் வருகிறது. இயேசு கிறிஸ்து என்கிற பாருங்க சர்வ அதிகாரமுடைய ராஜாதி ராஜா உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து இந்த உயிருக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் என்கிற உயிருக்கு உங்களுக்காக உயிர் கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தில் இருக்கிற அனைத்து வார்த்தைகளும் பாருங்க இன்றைக்கு ஜீவ வார்த்தை என்கிற வடிவிலே உங்களிடத்துல கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன, நீங்களே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை எடுத்து இந்த வாயிலே நீங்கள் பாருங்க வார்த்தையை உச்சரிக்கும் போது நீங்கள் விரும்புகிற வெற்றியை இந்த வார்த்தை உங்களுக்கு படமாக பாருங்க காரியமாக நிதர்சனமாக கொண்டு வந்து பாருங்க உருவாக்கி கொடுக்கும். வார்த்தைக்குள்ளே உருவாக்கும் சக்தியும் ஆற்றலும் கொண்டது. அருமை. அதனாலதான் பாருங்க சமுத்திர ஜலங்கள் திரளாய் பிறப்பிக்க கடவுதுன்னு சொன்ன மாத்திரத்துல இன்னைக்கு 800 கோடி ஜனங்களும் மீன் இனங்களை சாப்பிட்டு 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 திருப்தி அடைந்தாலும் ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட கடல்ல வற்றி போகவே இல்லை. அருமையானவர்களே, அப்பேற்பட்ட உருவாக்குகிற அற்புத சக்தி நிறைந்த அதிசய வார்த்தையை உங்களுடைய மனதிலே பாருங்க நிரப்பும் போது நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்க நிரம்பி வழியும். நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றி, அருமையானவர்களே, சாமுவேலுக்கு வார்த்தை வந்த மாத்திரத்திலே அன்றைக்கு பாருங்க வெற்றி அடைந்தார்கள். மகிமை அவர்களை தேடி வந்தது. இங்க ஆபிரகாமுக்கு வார்த்தை வந்த மாத்திரத்திலே அழகான குழந்தையை பெற்றெடுத்தார். அதே வேதத்தான் பாருங்க இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு படி மேல கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்து
இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றிற்காகவும் அவர் மரித்தார். நாம இன்னைக்கு எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் பாருங்க சொந்தக்காரரா இருக்கிறோம். இன்றைக்கு இந்த வெற்றியை எப்படி நான் சுதந்திரித்துக் கொள்வது? இந்த இப்படி பிள்ளை இல்லாத நிலைமையில் இருக்கிறேனே, பிள்ளையை நான் எப்படி பெற்றெடுப்பது? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய உள்ளத்துல சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, இயேசுவே நீர் ஆண்டவரை உள்ளத்துல வாங்கப்பான்னு அவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும் பாருங்க. இந்த வார்த்தையின் தேவன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. தேவனாக இருந்த இந்த வார்த்தை பாருங்க உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். அவர் வரும்போது எல்லா குறைவுகளும் மறைந்து போகும், எல்லா வியாதிகளும் ஓடி போகும், எல்லா பிசாசுனுடைய பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகளும் தெரிக்கப்பட்டு ஓடிவிடும். அருமையானவர்களே, இயேசு என்ற நாமத்திற்கு முன்பதாக எதுவுமே நிக்க முடியாதுங்க. வியாதியும் நிக்க முடியாது, பாவமும் நிக்க முடியாது, சாபமும் நிக்க முடியாது. எல்லா ரோகமும் எல்லா பாரம்பரியமா உங்களை பிடித்து கொண்டிருக்கிற எல்லா சைனியங்களும் உங்களை விட்டு ஓடியே போயே ஆக வேண்டும். ஏனென்றால் அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான உயர்ந்த நாமம். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வெற்றி உங்களுக்கு உங்களுடைய பங்காக மாறும். நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றி, நல்வாழ்வு, நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளை என்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு பாருங்க வந்து கிடைக்கும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பூலகத்திலே பாருங்க அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய நன்மைகளை பெற்று அனுபவித்து அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களின் பேரிலும் இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம். வானொலியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லாருடைய குடும்பத்தின் பேரிலே ரட்சகரை மீட்பரை உயர்த்துகிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் உயர்ந்திருக்கும் பொழுது எல்லாரையும் மண்டையில இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னீரே. உம்முடைய தேவ அன்பு கர்த்தாவே, உம்முடைய மகா பெரிய இரக்கம், உம்முடைய காருண்யம் கர்த்தாவே, கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தின உம்முடைய ரத்தத்தின் அடிப்படையிலே கர்த்தாவே எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைவதே உம்முடைய சித்தமா இருக்கிறது. உம்முடைய சித்தமும் திட்டமும் வானொலியிலே கர்த்தாவே செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கர்த்தாவே, உம்முடைய விருப்பம் ஒன்றே நிறைவேறப்படுவதாக. ஆண்டவரே, வானொலியோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், அவருடைய குடும்பத்தார் எல்லார் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் தங்கியிருப்பதற்காக நன்றி. கர்த்தாவே, சர்வத்தையும் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை தாங்கி கொண்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி இந்த வானொலியும் கர்த்தாவே, இந்த நற்செய்தி ஊழியங்களும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை தாங்கி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து கர்த்தாவே எல்லா பேதைகளையும் ஞானியாக்குகிறது. கர்த்தாவே, இந்த வெளிச்சம் கர்த்தாவே தீவட்டியை போல வெளிப்படுகிறது. இந்த ரட்சிப்பு கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே பற்றி எரிவதாக. கர்த்தாவே, எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைந்து கொள்வார்களாக. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பு இன்னும் திரளாய் கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களையும் சந்திப்பதாக. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் அதற்கேற்ற காரியங்களை நீர் செய்கிறபடியால் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். இதுவரை நேரமும்